வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். என்னை பற்றி சொல்லணுன்னா வாய்ஸ்லாம் ரொம்பவே டயர்டாக இருக்குது எனக்கு தெரியுது. ஏன்னா நான் ஒர்க் போயிட்டு இருக்கேன். இன்றைக்கி நைட்டு 8:51 ரெக்கார்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒர்க் போகிறேன். என்னோடய சேனலில் எடிட்டிங் ஷார்ட்ஸ் எதுவுமே அப்லோட் பண்ணுறதில்ல மாதிரிக்கே. எனக்கு சுத்தமாக டைமே கிடையாது. அதுதான் எனக்கு முக்கால்வாசி ப்ராப்ளம். இனி ரெகுலராக இல்லைனாலும் சாட்டர்டே சண்டே எனக்கு ஒர்க் லீவாக இருக்கும். அந்த டைமில் எடிட் பண்ணி வச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸாவது எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கார்ப்பரேட் கிளைம் கொடுத்துருந்தானுங்க, அதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸில் 6 மெம்பர்ஸுக்கு நான் ஃப்யூச்சர் ஒய்ஃபை பற்றி போட்டுட்டேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜேஹோப் புப்பாவோட ஃப்யூச்சர் ஒய்ஃபை பற்றி தான். இது தான் லாஸ்ட்டாக போட போகிற ஃப்யூச்சர் ஒய்ஃபை பற்றி. ஓகேவா, வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாமா? ஜேஹோப்பாவோட ஃப்யூச்சர் ஒய்ஃபோட ஏஜ் 1999. ஓகே, ஒரு குட்டி கன்ஃபியூஷன். 1999 1991 வரைக்கும் அவரோட ஃப்யூச்சர் ஒய்ஃபோட ஏஜ் இருக்கணுமா? அதுக்கப்புறம் அவரோட ஃப்யூச்சர் ஒய்ஃபோட வெயிட் என்னன்றதை பார்க்கலாம். 48 kgs இருக்கணுமா? தென் அவங்களோட ஃப்யூச்சர் ஒய்ஃபோட ஹைட் 1.58 1.54 வரைக்கும் இருக்கணுமா ஜேஹோப்போட ஃப்யூச்சர் ஒய்ஃபுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், அவங்க எந்த நேஷ்னாலிட்டி, அதாவது இந்த கண்ட்ரியில் இருக்கணுன்றது. கடல் தாண்டி நதி தாண்டி எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஜேஹோப்பா மட்டும் ஜப்பான் பக்கம், அதாவது ஜேஹோப்பா கட்டினா ஜப்பான்காரியை தான் கட்டுவேன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், அப்படி அந்த ஜப்பான்காரியையே அவர் கட்டுனாலும் அதுக்கப்புறம் அவர் எந்த ஏஜில் கட்டுவேன்னா, ஏஜ் லிமிட்டே அவர் சொல்லலைப்பா. எந்த ஏஜில் வேணாலும் அவர் மேரேஜ் பண்ணிக்குவார். அதுக்கப்புறம் அப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டா இல்லை ஜப்பான்காரி கிடைச்சி கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா எத்தனை குழந்தை குட்டி பெற்றுப்பீங்கன்னு கேட்டதுக்கு 2 பொண்ணு வேணுமா 2 பசங்க வேணுமா, 2 பொண்ணு 2 பையனுக்கு. யாருக்காவது இதெல்லாம் ஓகேவாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. எனக்கெல்லாம் ஓகேன்னு சொல்லி. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், ஒய்ஃபாக இருக்கிறவங்க இவர்கிட்ட ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக இவர்கிட்ட ரொம்ப ரொம்ப நல்ல விதமாக நம்ம ஜேஹோப்பா கிட்ட நடந்துக்கணுமா. அண்ட் 2வது பாயிண்ட், ரொம்பவே நம்ம ஜேஹோப்பாவை கேர் பண்ணிக்கணுமா. அதுக்கப்புறம் இவருக்கு ஏதாவது நல்ல விஷயம் ஏதாவது நடந்தாலும் உடனே தன்னோட ஒய்ஃப் கிட்ட தான் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவாராம். அதுக்கப்புறம் நீங்களும் அதை கேட்டு நீங்களும் குதூகலமாக இருக்கணுமா. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், கேஷுவல் வேர்ஸ் பண்ணுற பொண்ணுங்களை ரொம்பவே பிடிக்குமா. அதுக்கப்புறம் அவர் எந்த மாதிரியான கேர்ள்ஸை பிடிக்காதுன்றத சொல்லியிருக்காரு. பிடிக்காத விஷயத்த பார்க்கலாம், நல்லா கேட்டுக்கோங்க. இது பண்ணால் ஜேஹோப்பாவுக்கு பிடிக்காதுன்னு சொல்கிற விஷயம். வாங்க போலாமா பார்க்க. நிறைய மேக்கப் போடுற பொண்ணுங்களை நம்ம ஜேஹோப்பாவுக்கு பிடிக்காதான். அதுக்கப்புறம் ஃபேன்சியாக ட்ரெஸ் பண்ணுற பொண்ணுங்களை அவருக்கு பிடிக்காதான். அதுக்கப்புறம் ஹீல்ஸ் போடுற பொண்ணுங்களை அவருக்கு பிடிக்கவே பிடிக்காதான். அதாவது ஹை ஹீல்ஸ் பிகினிஸ் எல்லாம் போடுற பொண்ணுங்களை நம்ம ஜேஹோப்பாவுக்கு சுத்தமாக கண்ணிலையும் காட்டாதான், பிடிக்கவே பிடிக்காதான். இவ்வளோ பிடிக்காத விஷயம். இப்போ பிடிக்கிற விஷயத்துக்கு போகலாமா. அதுக்கப்புறம் 3rd பாயிண்ட், பிடிக்கிற விஷயம்ப்பா. 40 வயசு இல்லைனா 60 வயசு ஆனதுக்கப்புறம் அந்த கேர்ள் நம்ம ஜேஹோப்பாவை ரொம்பவே கேர் பண்ணிக்கிட்டு லவ் காட்டிகிட்டே இருக்கக்கூடிய கேர்ளாக இருக்கணுமா அவங்களோட ஃப்யூச்சர் ஒய்ஃப். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், அவருக்கு ஃப்யூச்சர் ஒய்ஃப் விட்டுட்டு போகிற பொண்ணு, நடுவில் டிவோர்ஸ் கேட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு வர பொண்ணுங்களை அவருக்கு பிடிக்காதான். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பாயிண்ட், நல்லா சமைக்க தெரிஞ்ச கேர்ளாக இருக்கணுமா அவரோட ஃப்யூச்சர் ஒய்ஃப். அதுலேயே ப்ளஸ் போட்டு ஒன்று சொல்லியிருக்காரு, அவரோட ஒய்ஃப் நல்லா சமைக்க தெரிஞ்ச கேர்ளாக இருக்கணுமா. அதுக்கப்புறம் இவருக்கு அவங்க சமைக்க தெரிஞ்ச டிஷ் எல்லாமே இவங்க ஃப்ரீ டைமில் நம்ம ஜேஹோப்பாவுக்கு சொல்லி கொடுக்கணுமா. இதில் என்னோடய கருத்து என்னென்னா,
சமையல்காரவங்களை வச்சு சமையலை கற்றுக்க வேண்டியதுனே. கல்யாணம் பண்ணி ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் தான் இவர் வந்து சமையலை கற்றுக்குவாராம். ஓகே, உங்களோட ஒய்ஃபும் நீங்களும் சேர்ந்து சமையக்கட்டை எரிச்சு விடாமல் இருந்தால் எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், அதுக்கப்புறம் இவர் வந்து சொல்லியிருக்காரு, எந்த டைமுமே ஸ்மைல் பண்ணிவிட்டு க்யூட்டான ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்க கேர்ளை வந்து அவருக்கு வந்து ரொம்பவே பிடிக்குமா. அதுக்கப்புறம் வந்து எனி டைமும் கேரிங்காக இருக்கணுமா. அதுக்கப்புறம் ஆல்வேஸ் பாசிட்டிவாக எடுத்துக்கிற கேர்ளை வந்து இவருக்கு வந்து ரொம்பவே பிடிக்குமா. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், உடல் தோற்றத்தை வச்சு இவருக்கு வந்து எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் வந்து கிடையாது. அதாவது உடம்பு கலராக இருக்கீங்களோ, குண்டாக இருக்கீங்களா, சப்பியாக இருக்கீங்களோ, என்னவாக இருந்தாலும் இவருக்கு வந்து ஓகேவா. உடல் தோற்றத்தை வச்சு இவரும் வந்து எதையுமே ஜட்ஜ் பண்ண மாட்டாராம். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், இலையும் வந்து ஒன்று சொல்லியிருக்காரு, அவர் லவ் பண்ணால் அவங்களோட இன்னர் ஹார்ட், அதாவது மனசை தான் பார்த்து இவர் வந்து லவ் பண்ணுவாராம். அதை தான் உருகி சொல்லியிருக்காரு நம்ம ஜேகோபா. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், அவரை டேட் பண்ணால் அதாவது வெளிநாட்டு கேர்ளை தான் வந்து டேட் பண்ணுவாராம். அந்த பொண்ணு வந்து எனக்காக எல்லாம் கொரியன் கற்றுக்க வேணாம், அவரே வந்து எந்த லாங்குவேஜில் லவ் பண்ணுறாரோ அந்த கேர்ளுக்காக வந்து அவரே வந்து அவங்களோட நேஷ்னல் லாங்குவேஜை வந்து அவர் வந்து கற்றுக்குவாராம். சச் எ க்யூட் பர்சன் இல்லை. அந்த கேர்ள் வந்து ஹார்ட் ஒர்க்கிங்கோலாக வந்து இருக்கணுமா. நெவர் எவர் கிவ் அப். இந்த 3 விஷயமும் என்ன நடந்தாலும் பண்ணுவேன்ற மாதிரியான கேர்ளாக வந்து இருக்கணுமா. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், எப்போதுமே வந்து நம்ம ஜேகோபாவுக்கு வந்து அந்த கேர்ள் வந்து சப்போர்ட்டிங்காகவே இருக்கணுமா. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், எந்த நேரம் பார்த்தாலும் இவரையே பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கணுமா. அவங்க ஒய்ஃபுக்கு இவரையே பற்றி யோசிச்சுட்டு இருக்காமல் வேறு என்ன வேலை வேண்டிக்கு இருக்குது என்னம்மா. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், சில்லியாக இருக்க பொண்ணுங்களை வந்து இவருக்கு ரொம்பவே பிடிக்குமா. அதுக்கப்புறம் ரொம்ப போல்டாக இருக்க கேர்ளை வந்து இவருக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், அதில் ப்ளஸ் போட்டு இன்னும் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரியான கேர்ள் தான் கூடவே இருந்தால் வந்து அவருக்கு வந்து தனி எனர்ஜி கிடைக்குமா நம்ம ஜேகோபாவுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், புக்கு படிக்கிற பொண்ணுங்க, அதுக்கப்புறம் ஸ்மார்ட்டான பொண்ணுங்க, சென்ஸ் ஆஃப் ஹியூமர், இந்த 3 தோட்டம் இருக்கக்களை வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், இதுக்கப்புறம் ஒரு விஷயம் நான் போனஸாக இன்னொன்று வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணாதவங்க மறந்துடாமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், அந்த பொண்ணுக்கு வந்து லாங் ஹேர் இருக்கணுமா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து டபுள் ஐலேஷஸ் இருக்கணுமா. அந்த கேர்ள் வந்து க்யூட்டான விஷயங்கள் வந்து எனி டைம் பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்கணுமா. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லியிருக்காரு, நான் டேட் பண்ணால் ஒரு ஃபேமஸான கேர்ளை வந்து நம்ம ஜேகோபா வந்து டேட் பண்ண மாட்டாரா. ஜஸ்ட் காமன் கேர்ளை தான் அவர் வந்து டேட் பண்ணுவார். இதோட வந்து இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோ யாரோட லைஃப்பை பற்றி போடலான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்னோடய சேனலில் வீடியோ வரது குறைவாக இருக்குது. நான் எப்படியாவது 4 days once எப்படியாவது நான் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்கள் எனக்கு வியூஸ் தாங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. லைக் பண்ணலைன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆர்மிஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். உங்கள் யாருக்காவது எஃப்எஃப் வாய்ஸில் எஃப்எஃப் நீங்கள் ரெடி பண்ணுவீங்க, எல்லாத்தையும் பண்ண தெரியும். வாய்ஸில் நான் எஃப்எஃப் சொல்லுவேன்க்கா, ரெக்கார்டட் பண்ணுவேன்க்கா. எடிட்டிங் ஒர்க்லாம் நான் வந்து பண்ணிக்கிறேன். வாய்ஸில் எஃப்எஃப் மட்டும் ரெக்கார்ட் பண்ண தெரிஞ்சவங்க வந்து என்னோடய இன்ஸ்டா ஐடி இருக்குது, அதுக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஒர்க் போகிறேன்னா என்னால் வந்து ரெக்கார்டிங் அதுக்கப்புறம் வீட்டில் ஒர்க் பண்ணுறது இதெல்லாம் என்னால் பார்க்க முடியலை. என்னோடய சேனலுக்கு வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி தரது, எடிட்டிங் ஒர்க்கெலாம் நானே பார்த்துக்குவேம்மா. நான் ஒர்க்கில் போயிருந்தாலும் ரெக்கார்ட் பண்ண எனக்கு அங்கே டைம் இருக்காது ஒர்க்கில். அதனால எடிட்டிங் ஒர்க் வந்து அப்பப்போ லஞ்ச் டைம்
டீ டைம் பிரேக்கில் வந்து நான் எடிட்டிங் ஒர்க்குக்கு இருந்தேன்னா நான் எடிட்டிங் ஒர்க் வந்து பண்ணிடுவேன். ஸோ வந்து உங்கள் யாருக்கெல்லாம் எடிட்டிங் இல்லாமல் வாய்ஸ் மட்டும் நல்லாயிருக்கும், என்னால் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும், என்னால் ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்ல முடியும் அப்படின்றவங்க வந்து எனக்கு வந்து இன்ஸ்டாவில் வந்து டிஎம் பண்ணுங்கள். ஓகேவா? நான் செலக்ட் பண்ணி என்னுடைய சேனலுக்கு தான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவேன். நான் மானிட்டேஷன் இன்னும் அப்ரூவல் பண்ணலை. அப்ரூவ் பண்ண எனக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ அதனால நான் மானிட்டேஷன் அப்ரூவல் பண்ண இயலாது. வேணும்னா நான் ஒர்க் பண்ணுறேன். அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணுறதை விட அவங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு வந்து இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள், இல்லைன்னா வேணாம். ஓகேவா? தம்ப்லைன் மேக் பண்ணுறது, எடிட்டிங் ஒர்க், மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேம்மா. எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண தெரியும். அதுக்கப்புறம் கண்டென்ட்டு எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் எனக்கு டைம் இல்லை. அதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நான் சொன்ன விஷயத்தில் நீங்கள் மைண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பாய், டாடா, பாய். சரண்யா ஆர்மி.